கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இந்த நாளிலும் ஆ, இந்த நாளிலும் ஆ, நாம வந்து ஆ, ஒரு குறிப்பிட்ட வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. ஆ, அந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆம், ரோமர் 14:8 இந்த மாதிரியான வசனம் இருக்கு. ஆம், ரோமர் 14:8 நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். பவுல் வந்து இப்படியா சொல்றாரு, நாம பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல பார்த்தீங்கன்னா, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. ஆ, அப்போ ஆம், ஏசப்பா நம்ம தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்மளை பிழைக்க செஞ்சிருக்கிறார். நம்ம பூமியில் நமக்கு இந்த ஜீவன் நமக்கு இருக்கிறது வந்து அது தேவன் கொடுத்த ஈவு. ஆஹ் ஆஹ் பிழைத்திருக்கிறது, ஒரு ஜீவனோடு இருக்கிறதுங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஈவு, ஒரு பெரிய கிருபை. ஆஹ் ஜீவனின் அதிபதி அவர் தான் என்ன பண்ணுறாரு? ஜீவனை அருள்கிறவராக இருக்கிறார். ஸோ நம்ம நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம பிழைச்சிருக்கிறோம், நமக்கு அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறது தேவன். அப்போ நம்ம இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? நம்ம பிழைத்தாலும் நம்ம என்னவா இருக்கிறோம்? கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று நம்ம மரிக்கிறோம். ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதில்லை, நாம் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். இதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். கிறிஸ்து வந்து ஆம், மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும்படி கிறிஸ்து வந்து நம்ம நம்மளை நம்மளை வந்து எப்படி நம்மை வந்து அவர் நம்மை வந்து அவர் வந்து முழுமையா அவர் நம்ம மேல நம்மளை பொறுப்பெடுத்துக்கும்படியா, இல்லைன்னா நம்ம மேல் நம்மை வந்து அவர் முழுவதுமா அவருடைய கரத்தில் வச்சுக்கும்படியா அவர் என்ன பண்ணாரா? பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்து பிழைத்தும் இருக்கிறார். எதுக்குன்னா நம்ம நம்ம மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும்படி. அப்படின்னா என்ன? நம்ம நம்ம மரிச்சாலும் நம்ம மேல வந்து முழு ஆளுகை, நமக்கு ஆண்டவராய் நம்மளை அஹ், அஹ், ச- அஹ், பிச மரணத்தின் பிடியில நம்ம சிக்கிக்காதபடி, சத்ருவின் கையில நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி, நம்ம ஆத்துமாவை மீட்டெடுக்க நமக்கு ஆண்டவராக இருக்கும்படி கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் நமக்காக மரித்தும் உயிர்த்தும் அவர் இப்போ பிழைத்தும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மை முழுவதுமாய் நம்ம உரிமை எடுத்திருக்கிறவர். நம்மை நம்ம யாருக்குரியவர்களா இருக்கிறோம்னா கர்த்தருக்குரியவர்களா இருக்கிறோம். நம்ம பிழைத்திருந்தாலும் நம்ம கர்த்தருக்குரியவர்களா இருக்கிறோம். நமக்கு மரணம் நேரிட்ட நம்ம மரிச்சாலும் நம்ம யாருக்குரியவர்களா இருக்கிறோம்? கர்த்தருக்குரியவர்களா இருக்கிறோம். எந்த சூழல்லையும் நம்ம வந்து கர்த்தருடையவர்களா கர்த்தருக்குரியவர்களா நாம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ பவுல் சொல்றாரு, நான் பிழைச்சாலும் நான் கர்த்தருக்கென்றும், நான் மரிச்சாலும் கர்த்தருக்கென்றும் மரிக்கிறவர்களா இருக்கிறேன். நான் எனக்கென்று தனக்கென்று பிழைக்க மாட்டேன், நான் தனக்கென்று நான் மரிக்க மாட்டேன் அப்படின்னு பவுல் வந்து சொல்லுகிறார். அப்போ ஆஹ் இந்த ஆஹ் நமக்கு வந்து அப்போ நம்மளுடைய ஜீவன் வந்து கர்த்தருக்கென்று இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம பிழைக்கிறது வந்து நமக்காக நம்ம பிழைக்கக்கூடாது, நம்ம வந்து கர்த்தருக்காக நம்ம பிழைக்கிறவர்களா இருக்கணும்.
நம்ம என்ன செய்தாலும் நம்ம கர்த்தருக்காக நம்ம செய்யணும். ஆ, ஆ, நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு அணுதினமும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து கர்த்தருக்காக வாழ்கிறதா இருக்கணும். தனக்காகன்னு இல்லாமல் தனக்கென்று பிழைக்காம கர்த்தருக்கென்று நம்ம பிழைக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு பவுல் வந்து சொல்றாரு. நம்ம அப்படிதான் நம்ம பிழைச்சிருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற ஒவ்வொருத்தரும் ஆஹ் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவோடு கூட அவங்க அவருடைய சிலுவையில அவங்க தங் மாம்சத்தின்படி அவங்க மரித்தவர்களாயும் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாயும் அவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்ம ரட்சிப்பை பெற்று இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நாம பழைய மனுஷன் மரிச்சு நம்ம புது மனுஷன் கர்த்தருக்கு உரியவங்களா நம்ம என்ன பண்றோம், மாறுகிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பிழைச்சிருக்கிறது வந்து கர்த்தருக்கென்று நம்ம பிழைக்கிறவர்களா இருக்கணும். நம்ம எதை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று செய்கிறவர்களா இருக்கணும். இதே ரோமர்ல இதுக்கு முந்தின அதிகாரம் ரோமர் 12:1-2 நம்ம பார்த்தோம்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய சரீரங்களை வந்து ஆஹ், ஆஹ், நம்ம வந்து நம்மையே வந்து என்ன பண்ணுமா, ஜீவ பலியாக நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஆஹ், பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுவாங்க, காடுக்கு வந்து பலிகள் கொடுப்பாங்க, பலி செலுத்துவாங்க. தேவனை ஆம், ஆராதிக்கும்படியாக என்ன பண்ணுவாங்க, பலிகளை செலுத்துவாங்க. அது அது அந்த பலிகள் வந்து அது தேவன் வந்து அவர் அங்கீகரிக்கும் போது அது அது மேலே பிரியப்படுகிறவராக இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளாக புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, கடவுளுக்குன்னு போய் நம்ம எதையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, பலிகளை கொடுத்து ஸ்பெஷலாக வேற ஒரு காரியத்தை நம்ம வந்து கடவுளுக்கென்று நம்ம போய் என்ன பண்ணுறதில்ல, செலுத்துறது கிடையாது, பலிகள் செலுத்துறது கிடையாது. ஆனால் காட் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்மையே வந்து என்ன பண்ண சொல்கிறாரு, நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நம்மையே வந்து ஒரு ஜீவ பலியாக நம்ம கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். தேவன் வந்து ஆஹ், நம்மளுடைய முழு இருதயத்தையும் அவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். நம்மை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு அவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். ஆம், இதுக்கு அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்லியிருக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிற, பகுத்து அறிகிறது அப்படின்னா பிரித்து பார்க்க தெரியணும். எது வந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய சித்தம் என்ன, பரிபூர்ணமான சித்தம், அவருடைய பர்ஃபெக்ட் வில் என்ன, அவருடைய பியூர் அண்ட் பர்ஃபெக்ட் வில் என்னங்கிறத நம்ம பகுத்து நம்ம அறிகிறதுக்கு என்ன வேணுமா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம இதை பகுத்தறிகிறதுக்கு என்ன பண்ணணுமா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தேவனுக்காக வாழணும், தேவனுக்கு நம்மளை பலியாக ஒப்பு கொடுக்கணும், நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழணும்னா எப்படி நம்மளால் வாழ முடியும், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னா, நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனாலே, நம்மளுடைய மனம் என்ன ஆகணும், புதிதாகணும். நம்ம கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம ஏற்று நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வாழும்போதும் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய மனம் என்ன ஆகணும், அது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அது மறுரூபம் அடையணும்.
அப்படி மறுரூபம் அடையும் போது தான் என்ன 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 நடக்குதுன்னா, தேவனுடைய சித்தத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியுது. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன நம்ம லைஃப்ல அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு, தேவனுக்கு பிரியமா நம்மளால வாழ முடியும். அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமா வாழணும்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய மனம் அ புதிதாகணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அ மனம் புதிதாகிறது வந்து, இது ரொம்ப ரொம்ப ஒரு அ அம், அ கிறிஸ்டியன் லைஃப்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அ ஏன் மனம் புதிதாகிறது இம்பார்ட்டன்ட்னா, அம் அது வந்து அ நம்ம வந்து இது வந்து நம்மளுடைய சுயமா நம்ம யோசனையில மாத்துற காரியங்கள் கிடையாது. இது நம்ம செல்ஃபா அது வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மெஷர் கிடையாது. அது நம்ம சுயமா செய்றது கிடையாது. அ இது என்னன்னா, அ ஹோலி ஸ்பிரிட்ட தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு. கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அந்த சிந்தை, அந்த மைண்ட், மனம், அந்த மனம் புதிதாகிறது என்னன்னு எதை குறிக்குன்னா, நம்ம சிந்தை புதிதாகிறது எதை குறிக்குதுன்னா, ஆ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல, பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தனைய, நம்மளுடைய சிந்தனையா நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹோலி ஸ்பிரிட்ட வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆ ஆ நம்ம லைஃப்ல வந்து அவருடைய நடத்துதலுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒபே பண்றோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கீழ்ப்படிறோம். ஆ பரிசுத்த ஆவியானோட கைடன்ஸ்ல நம்ம நடக்கும்போது, நம்மளுடைய மனம் என்ன ஆகும்? புதிதாகும். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆ ஏன்னா, அ ஹோலி ஸ்பிரிட்டுங்கிறவங்க யாரு? அ பிதாவினுடைய கிறிஸ்துவினுடைய சிந்தையா இருக்கிறாங்க. அவங்க பிதாவின்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளேயும் ஆம், ஆம், அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய எண்ணங்கள் தான் யாரு? ஹோலி ஸ்பிரிட். அவங்களுடைய ஆ கிறிஸ்துவின் சிந்தை, பிதாவின் சிந்தை அதை அறிந்தவன் யார் அப்படின்னா, அத வெளிப்படுத்துறது யாருன்னா, ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்துகிறவர். பிதாவின் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். அ நமக்கு எப்படி வந்து உன்னதமான தேவனுடைய வழிகள், அவருடைய பரிபூர்ணமான சித்தம், இதெல்லாம் நம்ம லைஃப்ல எப்படி பகுத்தறிறது? அது வந்து ரொம்ப ஒரு பெரிய காரியம். ஆனா, அத அத நாம என்ன பண்ண முடியுமா? நம்மளால அறிந்து கொள்ள முடியும். நம்ம மனம் புதிதாகும்போது, அத நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அப்போ நமக்கு டெய்லி வாக் வித் கிரைஸ்ட். நமக்கு டெய்லி நம்ம பரிசுத்த ஆவியானவரோட அ நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். ஆவியானவர் நம்மள நடத்துகிற ஒரு அனுபவம் இருக்கணும். நம்ம வேத வாசிக்க உட்காரும்போது, "ஆவியானவரே என்னோடு பேசுங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது, ஆவியானவர் நம்மள என்ன பண்ணுவார்? கைட் பண்ணுவார். அ அந்தந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தைகள குடுப்பாரு. வசனத்தின் மூலமா நம்மள உணர்த்தி நடத்துவாரு. அப்போ நம்ம மனம் என்ன ஆகும்? புதிதாகும். அப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம நடக்கும்போது, நம்மளுடைய மனம் புதிதாகும்போது, நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிஞ்சு, நம்ம அந்த சித்தத்தை நம்ம செய்கிறவர்களா இருப்போம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து கர்த்தருக்கென்று நம்ம கிரியை செய்கிறவர்களா நம்மளால இருக்க முடியும். நம்மளுடைய சுயத்தினால என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, நான் இந்த பாயிண்ட்ஸ நான் ஃபாலோ பண்றதுனால, நான் காட்க்கு பிரியமா இருப்பேன். அப்படின்னு கிடையாது. யாரும் வந்து அ தேவனுடைய அ தேவனுடைய பலன் இல்லாம, கிறிஸ்துவினுடைய பலன் இல்லாம, நம்மளால என்ன பண்ண முடியாது? ஹோலியா இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. கர்த்தருக்காக வாழ முடியாது. கர்த்தருக்காக நம்ம எப்படி வாழ முடியும்னா, ஆ பரிசுத்த ஆவியானவர் நம்ம சிந்தைய நம்ம மாற்ற அனுமதிக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்த ஒப்புக் கொடுக்கும்போது, அவருடைய சிந்தை நமக்குள்ள இருக்கும்போது, நம்ம சிந்தை மறுரூபம் அடையும்போது, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால ஆ தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் நம்ம வாழ்க்கையில இன்னது என்பத நம்மளால அறிய முடியும். ஆ அதுல அந்த அறிஞ்சு அதுக்கு நம்ம ஒப்புக் கொடுத்து நம்மளால வாழ முடியும். அப்ப நம்ம கர்த்தருக்கென்று பிழைக்கிறவர்களா இருக்கிறோம். ஆம். தேவன் வந்து நம்மள என்ன பண்ணுவார்? எல்லா காரியங்களிலும் நடத்துவார். ஆ இதே இதில பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு வசனம் இருக்கு. அ அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களா
அநேக அவயங்களிலிருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயும் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்ய கடவன். பார்க்கிறோம். ஏன் நம்ம அ ஏன் நம்ம லைஃப்ல நம்ம பிதாவினுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிஞ்சு நம்ம ஜீவிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலன் வேணும்னா, நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோமா? அவயங்களா இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனி அவயங்களா இருக்கோம். தனித்தனி அவயங்கள்னு பார்க்கும்போது, அந்த அவயங்களுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி டிஃப்ரெண்ட். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் வந்து தனித்தனியான ஒரு நோக்கங்களை, தனித்தனியான கிருபைகளை, தனித்தனியான வரங்களை, ஆவியின் வரங்களை, பலத்தை நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. அப்போ நமக்குன்னு தேவன் கொடுத்திருக்கிற ஆவியின் வரங்கள் என்ன? நமக்குன்னு நம்ம லைஃப்ல தேவன் வச்சிருக்கிற நோக்கங்கள் என்ன? நம்மளுடைய அ நம்மளுடைய கிருபைகள் என்ன? தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகள் என்ன? அப்படின்றத நம்ம அறிந்தவர்களா, அதை நம்ம செயல்படுத்துகிறவர்களா இருக்கணும். ஆம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்துடன் விசுவாசத்து பிரமாணத்துக்கு ஏற்றதா சொல்லணும். ஊழியம் செய்கிறவங்க ஊழியத்திலையும், போதிக்கிறவங்க போதிக்கிறதிலும். சிலர் என்ன பண்றாங்க? பகிர்ந்து கொடுக்கிறவர்களா தேவன் ஆசீர்வதிச்சிருப்பார். அவங்க வந்து பகிர்ந்து கொடுக்கிறவங்களா இருக்கணும். சிலவங்கள முதலாளியா வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த அப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு என்ன பண்றாரு? கிருபைகள தேவன் என்ன பண்றாரு? குடுக்குறாரு. ஆ ஆ நம்ம லைஃப்ல நமக்குன்னு ஒரு பர்ப்பஸ், நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்குன்னு ஒரு அழைப்பு, நமக்குன்னு ஒரு ஆ நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை தேவன் என்ன பண்றார்? நியமிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை அவர் என்ன பண்றார்? நியமிக்கிறார். ஒரு காலிங்க அவர் குடுக்குறார். அத நம்ம முதல்ல அறிந்தவர்களா இருக்கணும். என்னுடைய அழைப்பு என்ன? என்னுடைய காலிங் என்ன? அ என்னை குறிச்சு தேவனுடையதான பரிபூர்ணமும், அ நன்மையும், பிரியமும், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்ன? அப்படின்றத நம்ம முதல்ல அறிந்தவர்களா, நம்ம அதுல நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்வார். ம். இதே இதுல பார்த்தீங்கன்னா, அ அசதியா இராம ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியிலே அனலா இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியில என்ன பண்ணுங்க? அனலா இருங்கள். ஆவியில அனலா இருங்கன்னா என்ன அர்த்தம்? ஆவியில ஃபில்டு வித் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா ஆவியில அனலா இருங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும்? இந்த ஓட்டத்த நம்மளால ஓட முடியும். அசதியா இருக்காதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஆவியில அனல் உள்ளவர்களா இருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ம். இதுலயே வந்து ம், தேவனுடைய நம்ம தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக வாழ்றதுன்றதுல இங்க பவுல் இங்க நெறைய காரியங்கள வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாரு. அ எப்படிலாம் நம்ம வாழணும் அப்படின்றத லிஸ்ட் பண்ணியிருப்பாரு. அ முக்கியமா வந்து நமக்கு நமக்கு தெரிஞ்சது என்ன? நம்ம பரிசுத்தமா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழணுங்கிறது தான் தேவனுடைய பொதுவான சித்தமா இருக்கு. அவர் அவர் யாரெல்லாம் நம்மள அழைச்சிருக்கிறாரோ, நமக்குள்ள என்ன காணப்படணும்னு ங்கிறது அவருடைய சித்தம்னா, நமக்குள்ள பரிசுத்தம் காணப்படணுங்கிறது தான் அவருடைய சித்தம். அ கனியுள்ள வாழ்க்கை வாழணுங்கிறது தான் அவருடைய சித்தம். அப்ப அந்த கனிகள்லாம் நம்ம எப்படி கொடுக்கணுன்றதுக்கு, இங்க அநேக அ ஆலோசனைகள் என்ன பண்ணும்? கொடுக்கப்பட்டிருக்கு. அ அதுல முக்கியமானது நமக்கு தெரியும். எதுவும் புதுசு இல்ல. நமக்கு தெரிஞ்சது தான். அன்பா இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப பிரதானமான ஒரு காரியம். அ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும்
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவேன் என்கிற ஒரே வார்த்தையின் தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆமா. ஸோ எதுவுமே என்னது நமக்கு புதிதான கற்பனைகள் கிடையாது. தேவன் சொன்ன கற்பனைகள் தான். ஸோ அன்பா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். ஆம், ஆ இதெல்லாம் இதுதான் நம்ம தேவன் நம்ம லைஃப்ல நமக்கான சித்தமா அவர் வச்சிருக்கிறார். அவருடைய பரிபூர்ண சித்தமா வச்சிருக்கிறார். நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் இதுதான் நம்ம கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை. நமக்காக வாழாம கர்த்தருக்காக வாழ்றது என்னது? அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதன்படி நம்ம வாழ்றது தான் கர்த்தருக்கென்று வாழ்கிற வாழ்க்கை. அப்போ நம்ம நம்ம இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இருக்கும்போது, ஆ தேவன் என்ன பண்ணுவார்? மற்ற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார்? பொறுப்பெடுத்து கொள்வார். ஆம், அதுதான் நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆ, இங்க தேவசனம் பார்க்கிறோம். ஆ, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதம், அதாவது ஆ, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ ஒரு விடிய போகுது, நைட்டு முடிஞ்சுட்டு அதிகாலை நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? தூக்கத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சு அந்த டேக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. டே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தூங்கிட்டே இருக்க மாட்டாங்க. தூக்கத்தை விட்டு எழுந்து ஆ, வே ஒரு டேக்கான ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இவன் என்ன சொல்றார் பவுல், நீங்க நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று. ஆம், தேவனுடைய ஏன்னா நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. நம்ம இந்த பூமியில வந்து தேவன் வந்து அவருடைய அவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. அவருடைய ராஜ்யத்தின் கிரியைகள் இப்போ நம்ம இருக்கிறது என்ன காலம்? கடைசி காலம். அ கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமா இருக்கு. அவருடைய ராஜ்யம் கடைசி கால அவருடைய திட்டங்கள்லாம் நிறைவேறுறது சமீபமா இருக்கு. அப்போ நம்ம நம்ம காலத்தை அறிந்தவர்களா நம்ம பார்க்கிறோன்னா, இந்த காலகட்டம் வந்து அ தேவனுடைய அ பவுல் சொல்லும்போதே வந்து சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லும்போது எப்போ? ஆ ஆல்மோஸ்ட் 2000 வருஷம் முன்னாடி. அப்பவே வந்து அவர் என்ன சொன்னாரு? அ க க பகல் வந்துருச்சு. நீங்க இனிமே இரவுக்குரிய செயல்கள செய்யாம, ஆம் அ நீங்க என்ன பண்ணுங்க, பகல எதிர்நோக்கி இருக்கிறவங்களா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் இன்னும் எவ்வளோ சமீபமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆ அப்போ நம்ம அத உணர்ந்தவர்களா எப்படி இருக்கணும்? இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் பிள்ளைகளா ஒளி அ ஒளிக்கு அடுத்த காரியங்கள நம்ம செய்வோம். அ ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது அ இருளிலே செய்யப்படுகிறது வெளிச்சத்திலே அ எல்லாமே என்ன பண்ணப்படும்? வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா, அ கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் என்ன பண்ண போகிறார்? வெளிப்படுத்தப் போகிறார். நம்ம அவருடைய வருகையில, அவருடைய நியாயத்தீர்ப்பின் நாள்ல என்ன நடக்கப் போகுது? நம்மை ஒவ்வொருவரும் தனித்தனியா அவருக்கு என்ன பண்ண போறோம்? அ கணக்கு ஒப்புவிக்க போகிறோம். அப்ப நம்மளுடைய எல்லா செயல்களும் என்ன ஆகப்போகுது? வெளியரங்கமாக போகுது. அ அவர் எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப் போகிறார். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நம்ம இருதயம் கர்த்தருக்கென்று இருந்தது, நம்ம நம்மளுடைய செயல்களுடைய எல்லாவற்றையும் அ இயேசு கிறிஸ்து என்ன பண்ண ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைகளும் அது வந்து இருள்ல இருக்குன்னு கிடையாது. அது எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ண போகிறார்? வெளிச்சத்துக்கு கொண்டு வரப் போகிறார். அவருடைய நியாயத்தீர்ப்பின் நாள்ல நமக்கு என்ன ஆகப் போகுது? ஆ எல்லா செயல்களும் என்ன பண்ணப்பொழுது? வெளிப்படுத்தப்பட போகிறது. அப்போ அ நம்ம அத 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 குறிச்ச நம்ம ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நம்மளுடைய செயல்கள் எல்லாமே என்ன பண்ணப்பட போகுது?
வெளி வெளிப்படுத்தப்பட போகுது. நம்ம நம்ம இருதயம் எப்படி இருக்குங்கிறத வந்து ஆஹ், நம்ம இப்போ நமக்கு மற்றவங்க பார்வைக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா காட்க்கு தெரியும். நம்ம கர்த்தருக்கென்று நம்ம நம்ம இருதயம் எப்படி இருந்தது இருக்கு. நம்ம கர்த்தருக்கென்று என்ன செய்றோங்கிறத ஆஹ், இப்போ வந்து எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, தெரியாம இருக்கலாம். அது இருள்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஏசப்பா என்ன பண்ண போகிறார், எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு என்ன பண்ண போறார், கொண்டு வர போகிறார். அப்ப அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது நம்மளுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும், அது அதை நம்ம நிதானிச்சு பார்க்கணும். அப்போ அவர் பகல் சமீபமாயிற்று அப்படின்றத நம்ம அறிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம கிரியைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பவுல் சொல்றார். களியாட்டுகள், வெறிகள், வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமைகள் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும். அப்போ இறைவன் கிரியைகள்னு சொல்லி அவர் லிஸ்ட் பண்ற இந்த காரியங்கள், களியாட்டு, வெறி, இதெல்லாம் என்னது, உலக பிரகாரமா ப்ளஷர்ஸ், வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ், வாக்குவாதங்கள், பொறாமைகள், இதெல்லாம் வந்து என்ன பண்ணாது, ஒன்றுக்கும் உதவாது. இந்த கிரியைகளை நம்ம இந்த பூமியில செஞ்சுட்டு நம்ம போனோம்னா தேவன் வெளிப்படுத்தும் போது அப்போ நம்ம லைஃப்ல என்ன இருக்கும், இந்த கிரியைகள் தான் இருக்கும். அதாவது நம்ம இருதயம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லிமிட்டட். அதில் வந்து முக்கியமாக கொஞ்சம் தான் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், வச்சுக்க முடியும். நம்ம தேவனுக்குரியவைகளை வச்சுக்கலாம், இல்லைன்னா உலகத்துக்குரியவைகளை நம்ம இருதயத்தில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உலகத்துக்குரியவைகளை ஃபில் பண்ணுறோமோ அப்போ தேவனுக்குரிய காரியங்கள் நம்ம இருதயத்தில் என்ன பண்ண முடியாது, அதுக்கு இடம் இருக்காது, அதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நம்ம லைஃபு நம்மளுடைய காரியம் வந்து ரொம்ப லிமிட்டடான ஒரு விஷயம். அதுக்காக தான் சொல்கிறார், இறைவன் கிரியைகளை நம்ம 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 எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே நம்ம எதை ஸ்டோர் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம தரிச்சு கொண்டு நம்ம நடக்கும்போது, ஒரு நாள் நடக்கும்போது நம்ம தேவன் வெளிப்படுத்தும் போது நம்ம கிட்ட இருந்து என்ன இருக்கும், அவர் நல்ல கிரியைகள் கண்டிப்பா அவர் வெளிப்படும் போது நமக்குள்ள அது காணப்படுகிறதா இருக்கும். ஆம், ஒரு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, வி ஷுட் பி ரிச் அண்ட் டு காட். உலகத்திற்கு ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இல்லாமல் கர்த்தருக்கு ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்கு நம்ம எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்க முடியும்னா, நம்ம இருதயம் வந்து ஆஹ், கர்த்தருக்கு ஐஸ்வர்யம் உள்ளதா இருக்கணும். ஆம், நம்ம பூமியில வாழ்ற நாட்கள்ல நிறைய ஐஸ்வர்யத்தை நிறைய ஐஸ்வர்யத்தை உடையவர்களா இருந்து ஆஹ், அவர்கிட்ட போகும்போது ஸ்டில் நம்ம வந்து காட்க்கு முன்னாடி நம்ம ரிச்சா இல்லாம இருக்க முடியும். ஆனா பூமியின் ரிச்னஸ் இல்லைன்னா கூட நம்மளுடைய இருதயம் வந்து கர்த்தருக்கு முன்பாக ரிச்சா தெரியலாம், ஐஸ்வர்யம் உள்ளதா இருக்கலாம். நம்ம எப்போ நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்னால நம்ம நிரப்பப்பட்டவர்களாய் நம்மளுடைய இருதயத்துல ஆஹ், எல்லா குட்னஸும் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் எங்கேருந்து வருது, காட் கிட்ட இருந்து தான் வருது. ஆம், தேவன் கிட்ட தான் எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு. ஆவிக்குரிய நன்மைகளும் எல்லாம் யார்கிட்ட இருக்கு, காட் கிட்ட தான் இருக்கு. நாம கடவுளுக்குள்ள எப்போ ஐஸ்வர்யவான் ஆக முடியும்னா, நம்ம இருதயத்துல அவருடைய ஐஸ்வர்யம் நிரப்பப்படணும். ஆம், ஆஹ், நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. எப்படி சொல்ல வரேன்னா, ஆம், இப்போ ஒரு நம்ம காட் கிட்ட நம்ம ரிச்சாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிச்னஸ்னா என்ன, இப்போ ஒரு நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய மணி இருக்கிறது ஒரு ரிச்னஸ். அப்போ காட் நம்ம கிட்ட காட் கிட்ட நம்ம ரிச்சாக இருக்கணும்னா நம்ம இருதயம்தான் வந்து பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. ஸோ நம்ம இருதயத்துக்குள்ள காட் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் நம்ம இருதயத்தில் நிரம்பி இருக்கும்போது அஹ், அந்த ரிச்னஸை கொடுக்கறது யாரு, காட் தான். அவர்கிட்ட தான் அந்த ரிச்னஸ் இருக்கு. அதை அவர் நம்ம இருதயத்தில் டெபாசிட் பண்ண நம்ம என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். நம்ம இருதயத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறோம், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது we will become rich unto God. உலகத்துக்கு ஐஸ்வர்யமா இல்லாம தேவனுக்கு ஐஸ்வர்யமா நம்ம இருக்க முடியும். அப்போ அப்போ நம்ம நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, நம்ம எப்படி கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். நம்ம பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கணும், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கணும். நம்ம பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களா இருக்கிறோம்
அப்ப நம்ம கர்த்தருக்குரியவர்களா எப்படி பிழைக்கிறது? கர்த்தருக்குரியவர்களா எப்படி இருக்கணுன்றத குறிச்சதான வசனங்கள தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு கொண்டு இருக்கிறோம். அ எப்படி நம்மளுடைய சரீரத்த அவருக்கு ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்கணும். நம்மையே எப்படி பலியாக ஒப்புக் கொடுக்கணும். அதே மாரி ம் ஆ, நம்மளுடைய அ தேவனுடைய பிரியமும், நன்மையும், பிரியமும், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நம்ம எப்படி அறிந்து கொள்றது? நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனால நம்ம எப்படி அறிந்து கொள்றது? அதே மாரி நம்ம சரீரத்தில கிறிஸ்துவின் சரீரத்தில நம்ம ஒரு அவயமா இருக்கோம். ஒவ்வொருவரும் தனித்தனி அவயங்கள்னு பார்க்கும்போது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஒரு அழைப்பு இருக்கு. தனித்தனியான ஒரு ஆவியின் அ அ கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அத நம்ம அறிந்தவர்களா, அதை நம்ம நிறைவேற்றுகிறவர்களா இந்த பூமியில இருக்கணும். ஆ அதே மாரி அ அ பகல் சமீபமா இருக்கிறதுனால, நம்ம எப்படி இரவின் கிரியைகள் எல்லாம் நம்ம விட்டுட்டு, ஆ அம் அ பகலுக்குரிய கிரியைகள நம்ம லைஃப்ல வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அ அதே மாதிரி ஆ அம் அ கர்த்தருக்குள்ள நம்மளுடைய இருதயம் வந்து ரிச்சா இருக்கணும். ஆ அப் ஸோ இது எல்லாமே அ எ எத எத நோக்கி இருக்குன்னா, நம்ம எப்படி கர்த்தருக்கென்று பிழைக்கிறது, கர்த்தருக்கென்று வாழ்றது, அப்படின்றத குறிச்சதான ஒரு விஷயமா இருக்கு. இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம போம்போதும், அ நம்மளுடைய எண்ணங்கள் இது நமக்கு ஒரு ஒரு அ அ ஒரு நல்ல ஒரு ரீசெட்டிங் டைம் மாரி. அ ஏன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இயர். நம்ம ஒரு இயர் முடிஞ்சு ஒரு நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போது, நமக்குள்ள ஒரு புது ரெசல்யூஷன், நமக்குள்ள ஒரு புது ஆ தீர்மானங்கள நம்மளால எடுத்துக்க முடியும். ஏன்னா, அது ஒரு நியூ இயர். ஒரு புதிய ஒரு வருஷம் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த காரியங்கள நம்ம நம்ம இருதயத்தில நம்ம தீர்மானங்களா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்கென்று நான் வாழ்வேன். ஆ கர்த்தருக்கென்று நான் பிழைப்பேன். ஆ கர்த்தருக்காக அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை நான் அறிஞ்சு செய்வேன். ஆ ஆவியில புதிதாகுவேன் நான். அ ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மள ரீசெட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவன் ஜீவன் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னது? நமக்கு ஒரு வாய்ப்பு தான். அ ஆஸ் லாங் அஸ் வி ஆர் பிரீத்திங் காட் நமக்கு என்ன குடுக்குறாரு? ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அவருக்காக பிழைக்க, அவர் நம்மளுடைய கிரியைகள சரி செய்து கொள்ள அவர் என்ன பண்றார்? நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு ஒரு புது வருஷம் நமக்கு காட் குடுக்குறாருன்னா, அதுவே ஒரு பெரிய கிருப. அது ஒரு பெரிய ஏன்னா ஜீவனோடு இருக்கிறது, அ நாசியில் சுவாசத்தோடு இருக்கிறது, அந்த ஜீவனா இருக்கிறதே என்னது? ஒரு பெரிய கிருப. அப்ப அந்த கிருபைய தேவன் நமக்கு குடுக்குறாருன்னா, நாம என்ன பண்ணுவோம்? இந்த புதிய ஆண்டுக்குள்ள போம்போது, இந்த ஒரு தீர்மானங்களோட நம்ம பிழைக்கிறது கர்த்தருக்கென்று நம்ம பிழைப்போம். அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆண்டுக்குள்ள போவோம். அப்போ தேவன் வந்து நம்மளுடைய கிரியைகள அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது, அது என்ன பண்ணுவார்? ஆ அ அது நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய அ காரியங்கள்லாம் தேவன் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப் போகிறார் அப்படின்றத ப உணர்ந்தவர்களா நாம வந்து நடப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.